ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் காய்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் காய்ஸ். இன்னைக்கு ரைடு பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துல இருந்து திருவாய்ப்பாடி இன்னைக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ரைடு. மானம்பாடி டோல் பின்னாடி இருக்கு, அதான் டோல் ரெகுலரா காமிச்சிட்டு இருக்கோமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 7 பேர் வந்திருக்கோம் ரைடுக்கு. பாலா, பர்னின்னு, ராஜராஜன் தம்பி, தலை, சின்ன தலை, டாக்டர் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து சூப்பர் கிளைமேட். அப்படியே கிளைமேட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பயங்கர கவுடி, ரொம்ப பனியா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரைடு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. திருப்பந்தால போய் பிளாக் காஃபி சாப்பிடணும்னு பார்த்தோம். பரணி என்ன அதை தடுத்துட்டாரு. கருப்பூர்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கருப்பூர்ல போய் சுண்டலும் அது பாருங்க, இங்க பாருங்க என் நிலைமைய பாருங்க. இதை காட்டுங்க போல, அப்படி பின்னாடி காட்டுங்க. தெரியுதா? ஹெல்மெட் வந்து என் வீட்டு பேரட் வந்து ஒரு வழியா பிச்சு இங்க பாருங்க. ஹெல்மெட் வந்து பயங்கர காஸ்ட்லியான ஹெல்மெட். ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. வீடியோ எடுக்கலாம் பார்த்தா, கண்டினியூ எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷல் ரைடர் வந்திருக்காரு பாருங்க. அங்க பாருங்க, ஒரு ஸ்பெஷல் ரைடர் வந்திருக்காரு. ஓட்டு போடாத ரைடர். ஓட்டு போட்டு ஒரு நீங்க உங்க கிலோமீட்டர் எத்தனை? அது இருக்கும் 450 கிலோமீட்டர். அது சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்கும். சோ வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் கைஸ். நீங்க எல்லாம் சீக்கிரமா நம்ம டெல்டா சைக்கிளிங் கிளப்ல ஜாயின் பண்ணி உடம்ப விட்டா வச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து விஷ் பண்ணோம். யார? டாக்டர் பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் பிஆர்எம் போயிட்டு வந்தாரு. அதுக்கு வந்து நம்ம டெல்டா சார்பா ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். சூப்பரா சிறப்பா முடிச்சாங்க யோகேஷும் டாக்டர் சாரும். ஸோ அவரோட மெடல் வந்திருக்கு. அந்த மெடல் எல்லாம் பேசிக்கிறேன். குட் மார்னிங். அதாவது ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ டெய்லி வந்து எங்கேயோ எங்க தோணுதோ அங்கே சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சீனியர் ஒருத்தர் வந்துட்டு காரை மறைச்சு, இல்லைங்க என்ன வண்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை அங்கேயே சரி பண்ணி குரூப்ல சேர்த்து விட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஆர்எம்னா ஏதோ பிரான்ஸ்ல, ஜெர்மனில அங்கே இருக்குன்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்தோம். பிஆர்எம்னா என்னன்னு தெரியாதுன்னு வச்சிங்களேன், அப்படி இருந்தோம். என்னைக்கு டெல்டாக்குள்ள வந்தோமோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள், சைக்கிள் எப்படி சூஸ் பண்றது, எப்படி ஓட்டுறது, என்ன ஷூஸ் போடுறது, எப்படி ஜெர்சி போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எனக்கு பர்டிகுலர்லி டெல்டா தான் சொல்லி கொடுத்தது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா என்னோட மென்டரா இருக்கிறது தல. எல்லாருக்குமே வாங்க. எல்லாரும் வந்து இந்த மெடலை சார் கையால வாங்கினா நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். சூப்பர் 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 சூப்பர். கைண்ட்லி பிரசன்ட் மீ 200 கிலோமீட்டர் முடிச்ச டாக்டர். கங்க்ராச்சுலேஷன். கிளாப் கிளாப் கிளாப். நல்ல கிளாப். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சாரை கூட கூட்டு போயிடுவேன். எப்படி இப்பதான் குருநாதர்னு சொன்னீங்க? 600 கூட வரதுக்கு ரெடி. கார் ஓட்டிட்டு வருவேன். ஓ, கார் ஓட்டுறதா? சைக்கிளும் கூப்பிடுறீங்களான்னு நினைச்சேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ வாழ்த்துக்கள் டாக்டர் சார். நீங்க வந்து இந்த வருஷத்துல எப்படியா இருந்தாலும் எஸ்ஆர் முடிக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பாய் போடுங்க. டெல்டா கிளப்ல ஜாயின் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுங்க.